வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி இளங்கோதங்கராசன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். குரு வணக்கமும் பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் சிறப்பிறப்புடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறிப்பினை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக துரியாதீத தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நீங்க வாழ்க வளமுடன். நன்றிகள். ஐயா கார்த்திகேயன் ஐயா நேற்றைக்கு இந்த கேள்வி எழுப்புனீங்க. இந்த கேள்வி அப்படின்னா, சினம் வயப்படும் பொழுது உயிராற்றல் தெரித்து வெளியே வருகிறது இல்லையா, பிரிவடைந்து. அப்போ தலை வழியாகத்தான் வெளியேறும்னு ஐயா நேற்றைக்கு சொன்னாங்க. அப்படி வரும் பொழுது மூளை செல்கள் இயக்கம் பெறுவது அல்லது பகுத்தறியும் அறிவு செயலற்று அங்கு திணறி விடுகின்றது அல்லது நின்று விடுகின்றது. அப்போ நாம தவம் பண்றோம், உயிரின் இயக்கத்தை தானே, உயிரைத்தானே உணர்வதற்கு, அதனுடைய மூலத்தை பார்ப்பதற்கு தானே தவம்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ உச்சியில துரியத்துல தவம் பண்றோமே, அதை கவனிக்கிறோமே, அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க வளமுடன். சரிதானுங்கண்ணே கேட்டது? அவர் இன்னும் ஒரு இடத்திலே பயணித்தாலும் ஒன்று அமைதி நிலை. அமைதியிலே அணுக்களுடைய இயக்கம் சீராக இருக்கும், அதனுடைய இயல்பான வேகத்தில் சீராக இருக்கும். உணர்ச்சி வேகம் ஏற்படுகின்ற போது
அந்த வேகம் என்ற சொல் மட்டுமல்ல, அந்த வேகத்திற்கான ஆற்றலை வழங்குவதற்கு உயிர்த்துகள் இயல்பான வேகத்தை காட்டிலும் அதிக விரைவிலே சுழலும். அப்ப அந்த அதிக விரைவாக மூளையை தொடுகின்ற போது உள்ள தாக்கம் தான் இது. ஸோ இயல்பில் அமைதியில் மூளை வழியாக உயிர் ஆற்றல் போய்க்கொண்டு தான் இருக்கும். இப்போ இந்த பூமி சுழல்வதனால நமக்கு எப்போதுமே ஓரளவுக்கு உயிர் சக்தி செலவாகி கொண்டே தான் இருக்கும். அது தடுக்க முடியாது. அப்ப அந்த உயிர் சக்தி செலவாவதிலே நமக்கு மூளை தடுமாறுகிறதுன்னா கிடையாது. அப்போ இயல்பான வேகத்தில் இயல்பான இயக்கங்களிலே உயிர் சக்தி செலவாகும். அது மூளை வழியாகவும் செலவாகி கொண்டிருக்கும். அதுல தடுமாற்றம் இருக்காது. அது எப்போதும் நம்ம காற்றை உணராமலேயே காற்று மண்டலத்தில் வாழ்வது போல மூளையும் இயல்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும். வீசுகின்ற காற்றை நாம் உணர்கின்றோம் இல்லையா? அது போல விரைவாக வெளிப்படுகின்ற உயிராற்றல். அதன் தாக்கத்திலே தான் எப்படி பலத்த காற்றில் நாம் நிலை குலைந்து போகிறோமோ அது போல உயிராற்றின் அதிவேகத்தில் மூளை நிலை குலைந்து போகும். அப்ப அந்த சென்சார் சிந்திக்கின்ற கட்டுப்படுத்துகின்ற திறம் வேலை செய்யாது. சரிங்களா? நன்றிங்க. நல்லதுங்க. நன்றிங்க. ஆக்சுவலா ஆமாங்க. ஏன்னா ரெண்டுமே அங்கதான் பண்றோம். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டேங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னாங்க, நேற்று துல்லிய சமதள சீர்மை அப்படின்றது அணுக்களின் அடிப்படையில பல்வேறு வித்தியாசமான நிலையில சிந்திச்சோங்க. அத இப்ப அது நம்மளுக்கு ஒரு தியரியா இல்லாம நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது இந்த துல்லிய சமதள சீர்மை நம்ம இயல்பு வாழ்க்கையில எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐயா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இந்த ரெண்டு தான் உலகமே. கிராவிட்டி அப்படின்ற ஈர்ப்பு அப்படின்றோம் இல்லையா? ஸோ அந்த ஈர்ப்பின் இன்னொரு வார்த்தை அழுத்தம், தன்னைத்தானே ஈர்த்து கொள்வது, அழைத்துக் கொள்வதாக இருக்கும். அப்போ தஞ்சிருக்க ஆற்றல், தன்னைத்தான் இறுக்கிக் கொன்ற ஆற்றல் தான் சுத்தவனுடைய இயல்பு. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. இந்த கிராவிட்டி இறை துகள் தோன்றுகின்ற போது ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபலுக்கு வருது. அதாவது அந்த சுத்தவெளி என்ற பூர்ண பொருளிலே ஒரு துகள் இயங்குகின்ற போது அந்த இயக்கத்திற்கு மையம் அமைகிறது. இந்த இடத்துல தான் இயக்கம் பிறக்கின்ற போதே விதியும் பிறக்கும், ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற அமைப்பும் உருவாகும். அதிலே தொடங்கி இந்த விண்கள் மீண்டும் இறை துகளாக மாறி இயக்கமற்று போகின்ற வரைக்கும் அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கால நீளத்துல இறைத்துகள் தோன்றி மீண்டும் இறைத்துகளாக மறைந்து போகின்ற வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே அடைகின்ற மாற்றங்கள் பல. பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பௌதிகத்திலும் பல வகையான அணுத்திணிவுகள். இப்போ திரவ பொருள் தண்ணீர் என்றோம். எத்தனை திரவ பொருள் ரத்தமாக இருக்கு, இலைகளிலே சாராக இருக்கு, பழங்களிலே ரசமாக இருக்கு, ஜீவன்களிலே ரத்த ஓட்டமாக இருக்கு. அப்ப எல்லாமே நீர் தத்துவம் தான் என்றாலும் எல்லாமே வேறு வேறு அணுத்திணிவுகள். அது மட்டுமல்ல, நம்ம ரத்தத்திலேயே ஹார்ட் அட்டாக் வர காரணம் என்ன? அந்த லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால். அழுத்தம் திணிவு குறைந்து, அதாவது திணிவு குறைவதில் திணிவு அதிகமாகின்ற போது செரிக்க முடியாத கொழுப்பு ரத்தத்திலே கலந்து அது வெளியும் போக முடியாம, செரிக்க முடியாம தேக்கம் பெறுகின்ற போது அது ரத்த குழாயின் ஓரத்துல போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிந்து படிந்து ஒரு கட்டத்துல பிளாக், தடை ஏற்படும் ஓட்டத்திற்கு. அதுதான் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ நம்முடைய ரத்தத்திலேயே எத்தனையோ வகையான ஸ்பெசிபிக் கிராவிட்டி அணு திரட்சிகளிலே பேதம் உள்ள ரசாயனங்கள் எல்லாம் இருக்கு.
இப்படி எல்லா இடத்துலையும் அந்த அணு திரட்சியினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்லக்கூடிய அணு திரட்சியினுடைய அளவு பேதப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். இப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கின்ற போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? அப்போ காரணம் என்ன? இரவு முழுவதும் பெற்ற ஓய்வு, அந்த சமயத்தில் மெட்டபாலிக் சிஸ்டம் அது உடல் கழிவுகளை நீக்கி உயிர் ஓட்டத்தை எல்லாம் சீர்படுத்திய நிகழ்ச்சி. அதனால் உற்பத்தியான சேமிக்கப்பட்ட அதிகப்படியான உயிர் சக்தியினுடைய திணிவு காலையில புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்றோம். பகல் முழுவதும் உழைக்கிறோம், பல சிந்தனைகளில் அலைக்கழிக்கப்படுகிறோம். இப்போ செலவாகிற போது இன்டென்சிட்டி குறையுது, ஸ்பெசிபிக் கிராவிட்டி குறையும். அப்போ வி ஃபீல் டயர்ட், மாலையில் சோர்வாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ இந்த அணு திரட்சி ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள் பல நிலைகளிலே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுக்கு நிலைத்த தன்மை கிடையாது. அந்தந்த மையத்தை பொறுத்து சில மாறிக்கொண்டும் இருக்கும். இப்போ தங்கத்தில் மாறுமாடுன்னு மாறாது. அதில் ஸ்பெசிபிக் கிராவிட்டி எவ்வளவு அணுக்கள் இருக்கோ அது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ திடப்பொருட்களிலே அது அப்படியே ஒவ்வொரு பொருளுக்கான தன்மை இருக்கும். அதிகமாக சேடுகின்ற போது அடுத்த நிலைக்கு மாறி போகும். பாஸ்மியம் வரைக்கும் கூடுது. அதற்கு மேலும் அணுக்கள் கூடும். அப்படி கூடுகின்ற அணுக்கள் பருப்பொருளாக மாற முடியாமல் ஏற்படுகின்ற நிகழ்ச்சி தான் அட்டாமிக் ஃபிஷன், அணுச்சிதைவு. அந்த சிதைவினால் வெளிப்படுவது தான் அபரிமிதமான வெப்ப சக்தி. அது இல்லைன்னா ஜீவன் வந்திருக்க முடியாது, தாவரங்களும் வராது. நீங்க இந்த மக்களுக்கு ஊற்று நீர் பற்றிய அறிவே கிடையாதுங்க. ஏன்னா சமுதாயத்துல விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஒதுங்கி அவங்க வேலையை பார்த்துடுறாங்க. சமுதாயத்தில் பேசுகின்ற பல பேர் முட்டாள்கள் தான். இந்த ரிப்போர்ட்டர் சொல்லி மைக்கு தூக்கிட்டு அழைகிறாங்களே, அதிமேதாவிகள் மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த பூமியில ஊற்று நீரை பயன்படுத்தக்கூடாது என்ற விதி எத்தனை பேருக்கு தெரியுங்க? அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல வீடு கட்டணும்னா முதல் வேலை போர் போடுறது தான். அங்க இன்னொரு கடல் இருக்க மாதிரியும் போர் போட்ட இடத்துல எல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறாங்களே தவிர, எங்கிருந்து அந்த நீர் வருகிறது, எவ்வளவு இருக்கும்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அந்த நீரின் பயன்பாடு என்ன, முக்கியத்துவம் என்ன என்பதும் தெரியாது. இதை அறிந்த 2 மகான்கள், மற்ற மகான்கள் இதை பத்தி பேசல. வள்ளுவ பெருந்தகை தான் நீரின்றி அமையாத உலகு என்று 2ஆம் அதிகாரத்திலே வான் சிறப்பு பேசினார். அந்த வான் சிறப்பு அதிகாரத்துல 10 குறட்பாக்களும் வான்மழையைத்தான் பேசுவதை தவிர ஊற்று நீர் பேசவே இல்லை. மகரிஷி அவர்கள் ஊற்று நீரை மறந்துடுவோம் என்றுதான் சொன்னார். ஆற்று நீரை தேக்கி அணைக்கட்டு மூலமாக பயன்கொள்ளும் என்றுதான் பேசுறாரு தவிர ஊற்று நீரை பத்தி மகரிஷி மறந்துடணும், எடுக்கக்கூடாதுன்னு சொல்றார். காரணம் என்ன என்றால், அந்த அட்டாமிக் ஃபிஷன்ல ஏற்படக்கூடிய வெப்பம் மேல் நோக்கி வருகின்ற போது அந்த வெப்பத்தை சமன்படுத்துவது இந்த நீரூற்றுகள் தான். அப்ப நீரூற்றினுடைய அளவு குறைந்து போனால் வெளிப்படுகின்ற வெப்பத்தின் அளவை குறைக்க முடியாது. வெப்பம் அதிகமாக மேல வந்ததுன்னு சொன்னால் தாவனுடைய வேரெல்லாம் கருகி போயிடும். பனை மரங்கள் எல்லாம், தென்னை மரங்கள் ஒரு காலத்துல எப்படி கருகி போய் நின்று தெரியுங்களா தமிழ்நாட்டுல? யாரும் அதை காரணத்தை யோசிக்கவே இல்லை. எல்லாம் காஞ்சி போச்சு, கருகி போச்சுன்னாங்களே தவிர ஏன் கருகுச்சுன்னு யோசிக்கல. மழை பெய்யலன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ இந்த வினாடி வரைக்கும் ஊற்று நீருடைய மகத்துவத்தை விஞ்ஞானிகளும் வெளிப்படுத்தவில்லை. எந்த சிந்தனையாலும் மக்கள் மத்தியில் பேசுவதும் இல்லை. மக்களுக்கும் அந்த கருத்து தெரியாது. ஸோ இப்படி ஒரு மறைமுகமான ஒரு இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால மகரிஷி சொல்லுவாங்க, சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி என்பார். ஏதோ நாம் பார்க்கின்ற பொருளை வைத்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நாம பேசுறோமே தவிர, இந்த இயற்கை ரகசியங்கள் நம்மால விலக்கிவிட முடியாது அப்படின்ற கருத்தை மகரிஷி சொல்லுவாங்க. இதே கருத்து பகவத்கீதையிலையும் வரும். என்னுடைய விபூதி விஸ்தரிப்புக்கு அளவில்லை அர்ஜுனா, அவற்றெல்லாம் அறிவதால் உனக்கு ஆவது என்ன? அதனால் முக்கியமான சில அம்சங்களை மட்டும் பேசுகிறேன் கேள் என்று மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பரிணாமத்தை பற்றி விபூதி யோகத்துல பேசப்படும்.
அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சமுதாயத்துல இருந்தால்தான் இது காப்பாற்றப்படும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, குளோபல் வார்மிங் சொல்றாங்களே, ஏன் குளோபல் வார்மிங் ஆச்சு? ஊற்று நீரெல்லாம் எடுத்து அடிச்சு அரைச்சிட்டோம்னாக்கா கீழே இருக்கிறது வறட்சியாக தான் இருக்கும். அப்போ பூமியின் வெப்பம் அப்படியே மேலே வருகின்ற போது எல்லா பொருட்களும் வெப்பமடையத்தான் செய்யும். நம்முடைய உடல் செல்களும் வெப்பமடையத்தான் செய்யும். அப்போ அதுக்கு தனியாக ஏசி போடுவோம். அதுவும் வெளிப்படுத்தக்கூடிய காற்று இயற்கையை பாதிக்கும். இப்படி ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்திருக்கின்ற ஒரு விதியின் விளைவு தத்துவம். இதெல்லாம் புரிந்து வாழ்வதற்குத்தான் நமக்கு இயற்கை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வாழ்க்கை வளமுடன் ஐயா. தெளிவா இருக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதாவது அது எப்படி நம்மளோட இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிக்குது, அந்த இயல்பு வாழ்க்கையோட நிலையில அது எப்படி இருக்கு அப்படின்றதுதான் ஏன் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அதோட அப்படியே அடிஷ்னலா ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் இந்த நிலையில இருக்கான், அவன் வந்து அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி திங்க் பண்ணா அந்த மாதிரிதான் தெரியுது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சொன்னா நல்லா இருக்குங்க. அதாவது இன்னைக்கு ஒருத்தன் இந்த நிலையில இருக்கான், இன்னொருத்தன் இந்த நிலையில இருக்கான். அதாவது நம்மளோட பொசிஷனிங் கூட இந்த இந்த துல்லிய சமதள சீர்மை அடிப்படையில தான் நிகழுது இல்லைங்க. வாழ்க்கையில நம்ம இருக்கிற நிலை கூட. ஆமா ஆமா, அதை நிச்சயிப்பது கர்ம வினைகள். இப்போ ஒரே திறமையுள்ள 2 பேர் போறாங்க இன்டர்வியூக்கு. ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அடுத்தவர் நிராகரிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்ல, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோரும் ஒரு திறமைசாலிகளான்னு பாருங்களேன். அங்க சோம்பேறிகள் இருப்பாங்க. ஒரு 500 பேர் நிறுவனத்தில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது 200 பேர் வந்து பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க. ஒரு 20% வந்து ஆவரேஜா இருப்பாங்க. ஒரு 5% தான் எஃபிஷியண்டா இருப்பாங்க. அப்ப எல்லாரையும் திறமை இன்டர்வியூ பண்ணி தான் எடுத்தாங்க. அப்போ பிலோ ஆவரேஜ் எப்படி செலக்ட் பண்ணாங்க என்றால், திறமை இல்லாதவர்களும் உச்சம் தொடுவதற்கு காரணம் புண்ணிய பலன். அப்ப அந்த புண்ணியம் அந்த இன்டர்வியூ டயத்துல அவனிடத்துல இருந்து இன்டர்வியூ பண்றவருடைய உணர்வோடு கலக்கும். அப்ப அவருக்கு அப்ப தோணும், சூப்பர் எம்ப்ளாயியா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஓகேன்றுவாரு. கடைசி வேலை செய்ய லட்சணத்தை பார்த்தா தெரியும் ஒரு அடிமுட்டாளன்றது. ஸோ இப்படியெல்லாம் வந்து கர்மாவின் இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல் தான். புண்ணிய பதிவு வந்து பாசிட்டிவ் வேவ்ஸ் தானே. அப்போ நம்முடைய ஆத்மாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கிற போது திறமை இல்லாதவர்கள் கூட உச்சத்தை தொடுவார்கள். அதனால்தான் கண்ணன் சொல்லுவாரு, புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் புத்திசாலி இல்லைன்னு. இல்லைங்களா? அதுதான். அதனால இந்த கிராவிட்டி ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து பிரிக்க முடியாத இயற்கை விதிங்கய்யா. இந்த 2 வார்த்தைகளுக்குள் இறைவன் முதல் உலகத்தில் உள்ள அனைத்தும் அடங்கி போகும். நன்றிங்க ஐயா. நன்றிமா. வாழ்க்கை வளமுடன். அருமை சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இது சம்பந்தமாக வேற யாருக்காவது சந்தேகங்கள், கேள்விகள்? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி தொடர்ந்துங்க. நம்ம இந்த ஜீவன்கள் அப்படின்னு பிரிக்கிறதுல வந்து மகரிஷி வந்து உடல், உயிர், ஜீவாந்தம், கருமையம், மூளை 8 அம்சங்கள். அதுல இந்த உள்ளம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லைங்க, அதுக்கும் கருமையம் அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உடல் அதாவது கொஞ்சம் உள்ளம், கருமையம், ஆத்மா, மனம், எண்ணம், இதெல்லாம் ஒரு அலையின் பயணம். அது எப்படின்னா, இந்த பசு ஒன்றை பார்க்கின்றோம்னு ஒரு கவி பாருங்க. அது போல எல்லா அனுபவங்களும் ஐம்புலன் வழியாக, இன்னும் நம் செயல்களிலே கூட டைப்ரைட்டிங் கத்துக்கிறோம். அப்போ அந்த விரல்களிலேயே அந்த பதிவு
அமைந்து போகுது. மசில் அது மெமரி. அட்டானமஸ் சிஸ்டத்துல அன்னிச்சையாகவே கூட நம்ம பேசிக்கிட்டே டைப் பண்ணுவாங்க சில பேர். ஆமாங்க. அப்ப அது போல அந்த பதிவுகள் எல்லாமே அந்தந்த நிலைகளில் ஏற்படுது. அப்போ இது எல்லாமே மூளை வழியாகத்தான் உள்ள டீகோட் ஆகும். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பயந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய். பசு எவ்வளவு சுருங்கினாலும் அந்த வடிவம் மாறாது, கொசுவாக மாறாது, புள்ளியாக மாறாது. பசுவாகத்தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி வில் நாட் சேஞ்ச். எவ்வளவு நுணுகினாலும் இந்த அம்சங்கள் மாறாது. அதனால் நாம் பார்த்த ஒரு காட்சி, உணர்கின்ற ஒரு அனுபவம் அதுவாகவே சுருங்கி மிக நுட்பமான அளவிலே அது மூளை செயல்களால் உணரப்பட்டு அங்கே கோடிங் ஆகி அது ஜீவாந்தத்தோடு காலப்போற்று பசு மற்ற பதிவெல்லாம் ஜீவாந்த சூழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்வெறிக்க எண்ணமாக மாற முடியும்பார். அப்ப அந்த ஜீவாந்தத்தோடு காலப்போற்று உள்ளே போகுது பாருங்க. அப்போ உள்ளே போகிற போது உள் கூட்டல் அம் உள்ளம். அம் என்றால் காந்தம். அப்போ உள்ளே போகின்ற காந்தலைகளுக்கு உள்ளம் என்று பேர். அது உள்ளே போய் கருமையத்துல அது இருப்பாகும். அப்ப கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாவிலிருந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருமே. அப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும்போது அதே கேரக்டரைஸ்டு பயோமேக்னடிசம் தான் வெளியே வர முடியும். அப்போ ஏற்கனவே பெற்ற அனுபவங்களை சுமந்திருக்கின்ற அந்த ஆத்மாவிலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக விளக்கு அலையாக ஜீவாந்தம் வெளிப்படுகின்ற போது அந்த நேரத்திலே எந்தெந்த அனுபவங்களுக்கு திணிவு இருக்கிறதோ, அழுத்தம் இருக்கிறதோ, அது அந்த ஜீவாந்த அலைகள் வழியாக வெளியே வரும். அப்ப ஆத்மாவிலிருந்து இந்த கேரக்டரைஸ்டு பயோமேக்னடிக் ஃபீல்டு அது வெளியே வருகின்ற போது மனம் என்று பேரு. இந்த மன அலைகள் மூளையில மோதுகின்ற போது மூளை என்ன பண்ணுது? இந்த மன அலைகள் அந்த மூளை செல்லை மோதுகின்ற போது டீகோடிங் ஆகுது. காலம், தூரம், பருமன், வேகம் என்று டீகோடிங் ஆகுது. ஆகின்ற போது அது என்னென்ன காட்சிகள், என்னென்ன அனுபவங்கள் அப்படின்னு பிரித்து அறிகிறது. அப்ப அந்த அகக்காட்சியை தோன்றுகிறது இல்லையா, அதுக்கு எண்ணம்னு பேரு. அப்போ ஒரு உணர்வு உள்ளே போகின்ற போது காந்தலைகள்ல கலந்துதான் உள்ளே போய் பதிவாகிறது. அந்த இயக்கத்திற்கு உள்ளம் என்று பேரு. அந்த உடல் மையத்துக்கு ஜீவாந்த கருமையம், அதுல இந்த அனுபவங்கள் கலக்கின்ற போது ஆத்மா, அதிலிருந்து அவை வெளிப்படுகின்ற போது, பிரதிபலிக்கின்ற போது மனம் மூளையில மோதி மீண்டும் டீகோட் ஆகி எண்ணங்களாக தோன்றுகின்ற காலம், தூரம், பருமன் என்ற அலகுகளாக பிரிக்கப்படுகின்ற போது எண்ணம். அந்த எண்ணத்துக்கு ஏற்ப சொல், செயல்கள் வெளிப்படும். இதுதாங்க நம்முடைய அந்த தன்மை. இல்ல நெஞ்சம் என்ற ஒரு வார்த்தை உண்டு, அதுவும் கருமையத்தை தான் குறிக்கும். தாய் நஞ்சு கொடியிலிருந்து பிரிந்த நெஞ்சம். நஞ்சு கொடி தானே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் தந்துகிட்டு இருக்கும் கருப்பையில. அதைத்தானே கட் பண்றாங்க பிரசவமாக்கும் போது. அப்ப நஞ்சு கொடியில் பிறந்து துண்டிக்கப்பட்டதால் இது நெஞ்சம். அப்ப நெஞ்சம், கருமையம், ஆத்மா மூன்றும் ஒரே மூலாதாரம், எல்லாம் ஒரே இதுதான். நல்லதுங்க. அப்போ வந்து இந்த பதிவு நிகழ்ற பயணத்தை தான் உள்ளம் என்றும் ஆத்மா என்றும் மனம் என்றும் எண்ணம் என்றும் பேசுறோம். அவங்க அதை எப்படி ஆர்டர் பண்றோம்னா முதல்ல உள்ளம், உயிர், உடல், உயிர், ஜீவகாந்தம். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், 8 இணைப்பேக்கம் ஜீவன். அப்ப உடல், அதுக்குள்ள உயிர், அதுக்குள்ள ஜீவகாந்தம், அதனுடைய மையம் கருமையம். பிறகு அதுல அந்த கருமையத்தை உள்ள போய் பதிகின்ற போது உள்ளம், அந்த பதிந்தது பிரதிபலிக்கின்ற போது மனம், இவற்றை செயல்படுத்துவது புலன்கள். அப்போ உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், உள்ளம், மனம், புலன்கள். இன்னொன்னு மூளை வழியாத்தான் எல்லாம் நடக்குது. மூளை வந்து கருமையம்ன்ற அமைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிகழ்ற ஒரு
ஆமா ஆமா அமைப்பு ஆமா மாற்றம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பதிதல் நிகழ ஆரம்பிக்குது. அதனால அது ஆமா வந்து இன்வல்யூஷனா இருக்கு. அது உள்பக்கமா போகுது, ஆமா காந்தத்துல சுழற்றுச்சு. அதனால அது உள்ளம்னு சொல்றோம். ஆமா பதிஞ்சதுக்கு அப்புறம் அது பிரதிபலிக்கும் போது மனசுல மனசு வந்துருது. ஆமா அதுக்கப்புறம் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது புலன்கள். ஆமா செயல்படுத்துவது புலன்கள். அப்போ அது என்ஜாய்மெண்ட். இந்த என்ஜாய்மெண்ட் ரெக்கார்ட் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ். நல்லதுங்க, நன்றிங்க. நன்றி. ஒரு சுத்தி விட்டுருச்சுங்கய்யா. ஏன்? ஒரு சுத்தி விட்டுருச்சு. இப்படி போய் இப்படி வந்து திரும்பி இங்க இருந்து இப்படி போய் அதாவது புலன் வழியா உள்ள போய் புலன் வழியா வெளியே வருதுங்க ஐயா. அந்த ப்ராசஸிங் யூனிட் இருக்கு பாருங்க, அதுக்குதான் எத்தனை பேரு. நான் அப்படியே மகிழ்ச்சியை திங்க் பண்ணி பாக்குறேங்க. இத்தனோண்டு மூளைக்குள்ள எப்படி இவ்வளவு விஷயம். அதுதான் அதாவது நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி தாங்க உடம்பும். உணர்ப்புலன்கள் 5, செயல்புலன் 5, சிந்தனை இந்த 11 கீபோர்டு. மூளை வந்து மானிட்டர், ஹார்ட் டிஸ்க் வந்து கருமையம். என்ன இதுல ஆப்ரேட் பண்ணணும், இதுல ஆப்ரேஷன் தேவையில்லை. இதுல ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி உண்டு, ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி கிடையாது. இதுக்கு யூபிஎஸ் வேணும், இதுக்கு யூபிஎஸ் தேவையில்லை. இதுல வந்து என்ன சொல்லலாம், கிளீனிங் பண்ணிடலாம் இல்லைங்களா? ரீசெட் பண்ணினா கிளீனிங் ஆயிடும். ஆனா கருமையத்தை ரீசெட் பண்ண முடியாது. அதுல வைரஸும் வராது. இதுல வைரஸ் வரும், அங்க வைரஸ் வராது. இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம இந்த அகத்தாய்வு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்க? அதேதான் இருக்கிறதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அது எது நல்லது கெட்டதுன்னெல்லாம் தேர்ந்தெடுத்து நல்லதை சிறப்படுத்துறோம், கெட்டதை விலக்கி வைக்கிறோம். சொல்லுங்க. நீங்க தொடருங்க. ஆமாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னாங்க, அடுத்த ஒரு கேள்விங்க என்னன்னா, இப்ப வந்து இந்த உடல் அப்படின்ற ஒரு இயக்கம் உயிர் அப்படின்றதோட இணைந்திருக்கு. அது ரெண்டையும் கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னா, நம்ம உடல் உயிர் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சேர்ந்து இயங்கும் உயிர் திரள்களுக்கு நம்மளா வச்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ட்ரெயின் ஆஃப் தாட்டுக்காக வச்சுக்கிற பேர் மாதிரி. மொத்தமா பார்த்தா இந்த உயிர் தான் வந்து திணிவு பெற்று இயங்குது, அங்க ஒரு சுழல் இயக்கத்தை ஏற்படுத்திக்குது. இந்த பஞ்சபூதங்களா அதுவா வந்து குரூப் ஆகி சுழல்ந்துக்குது. இதுல இருந்து வெளிப்படுற இறை துகள்கள் தான் ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. இதுல இருந்து வெளிப்படுற இறை துகள்கள் தான் இந்த சுழல் இயக்கமா இருக்கிற அமைப்புல இருந்து வெளிப்படுற இறை துகள்கள் தான். ஐயா வாய்ஸ் கட்டா இருக்கு. ஐயா கேக்குதுங்களாங்க? கேக்குதா? எனக்கு தான் வாய்ஸ் கட்டா இருக்குதா? ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களாங்க? எனக்கு நல்லா கேக்குதுங்க. ஐயா கேக்குதா? கேக்குதுங்கய்யா. கேக்குது. கார்த்திகேயன் எதற்கு நீங்க பேசுறது கேட்கல. அப்படியா? நான் வேணா வெளியில போயிட்டு உள்ள வரட்டுங்களாங்க ஒரு தடவை? இல்ல இப்ப கேக்குது, இப்ப சரியா கேக்குதா? ஆமா, அந்த இது உயிர் துகளின் சேர்க்கைன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் கேட்டது. ஆமாங்க. நான் எப்படி இப்ப ஐயா சொன்ன விளக்கத்தோட அப்படியே சிந்திச்சு பார்க்கும்போது, நம்ம உயிர் துகள்கள் அப்படியே கொத்தா இயங்குது. அது ஒவ்வொரு டென்சிட்டியில வந்து சேர்ந்து இயங்கும் போது அணுக்களின் வித்தியாச வேறுபாடுக்கு ஏத்த மாதிரி அது ஒவ்வொரு பூத அமைப்புகளோடையும் இணைந்து இயங்குது. அந்த இயக்கத்துல இந்த தனி அணுவா இந்த உயிர் துகள் ஓடிட்டு வருது. அந்த ஓட்டத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த 8 இயக்கமா வருது. இப்ப அந்த இயக்கத்துலங்க இப்ப வெறும் அந்த உயிர் துகள் அமைப்பாவே அதை சிந்திச்சு பார்த்தோம்னா, அந்த உயிர் துகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய இறை துகள்கள் தான் ஜீவகாந்தமா எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒரு ஃபீல்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது உடல்ல இருந்து. சரிங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் என்டர் இருக்கிற ஒரு சென்டர்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அந்த சென்டர் தான் நம்ம கருமையம்னு சொல்றோம் இல்லைங்களாங்க? சரி. ஒன்ஸ் இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிறதுக்கு பேரு
வான்காந்தம் ம் இந்த பாயிண்ட்ல இருந்து அது வந்து ஒரு சுழல் இயக்கமா வெளிப்படும் போது அதுக்கு பேரு ஜீவகாந்தம். ம் இப்ப அது ஒன்ஸ் அது வெளியில போயிருச்சுன்னா ம் திருப்பி வெளியில இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த உயிர் திரள்களோட இணைப்பு இயக்கத்தை சரி செய்யறதுக்காக சூழ்ந்தெழுத்தி உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும் இறைத்துகள்கள். ம் அது ம் சரி ம் சரி சரி சரிங்களா? சோஃபார் சரிங்களா என்னோட புரிதல்? அதாவது எல்லாமே நீங்க உயிர்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா, உயிரே ஜீவாந்த துகள்களின் கூட்டு தான். ஆமாங்க. ஆமா. இந்த ஜீவாந்த துகள் என்பது என்னன்னா, இறை துகளுக்கும் ஜீவாந்த துகளுக்கும் என்ன பேதம் அப்படின்னா, இந்த 27 நட்சத்திர தொகுதிகள் ம்ஹும். பூமி இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவ கோள்களின் அலைவீச்சு ம்ஹும். பூமியில பஞ்சபத சேர்க்கையினால் ஏற்பட்ட ஒரு தெய்வீக வீதாச்சாரம், அதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைவீச்சு. ம்ஹும். இந்த மூன்றும் இறை துகளோடு சேர்கின்ற போது அதுவே காந்த துகளாகும், ஜீவாந்த துகளாகும். ம்ஹும். ஓகேங்க. எப்படி இறைத்துகள் குவிந்து பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆகிறதோ, ம். அதே போல ஜீவாந்த துகள்களின் சேர்க்கை தான் உயிரும் உறுப்புகளும் புலன்களும் எல்லாமே. ம். இதுல ஒன்றொன்று தன்மாற்றம், எப்படி பஞ்சபூதங்கள்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று தன்மாற்றம் வெளிப்படுகிறதோ, அதே போல ஜீவாந்த துகளின் தன்மாற்றம் தான் 5 அறிவு வரைக்கும் 5 புலன்கள். சிந்திக்கின்ற திறம் வருகின்ற போது அது 6வது அறிவாக பிரித்து பேசுகிறோம். இப்போ இந்த சிந்தனையின் மூலம் என்ன பண்றோம், இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு இந்த உலகத்தினுடைய பெருமைகளை சிந்திச்சு பெருமைப்படுவதும் மகிழ்ச்சி அடைவதும் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில ஒரு நிறைவு பெறுவது, இதெல்லாமே தான் வாழ்க்கையின் நோக்கம். சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். முடியுது போது ஆட்டோமேட்டிக்கா எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடும். ஸோ எல்லாமே இறை துகள் பஞ்சபூதங்கள் வரைக்கும், ஜீவாந்த துகள் உயிரினங்களில. சரிங்க. இந்த துகளின் சேர்க்கை தான் உயிர், உயிரின் சேர்க்கை தான் திசுக்கள், திசுக்களின் சேர்க்கை தான் உறுப்புகள், உறுப்புகளின் சேர்க்கை தான் உடல். இப்போ புரியுதுங்க எனக்கு. இப்போ இதுல வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அதாவது ஜீவகாந்தம் அப்படின்றது வந்து மூளை வழியா எண்ணங்களா மாறி அந்த எண்ணங்கள் மூலம் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு புலன் இயக்கத்தையோ கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை உபயோகப்படுத்தி ஒரு செயல் செய்யுது. அதுல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ஓவராலா நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். நம்ம கிட்ட இருந்து வெளியில மேக்னட்டிசம், வெளியில இருக்கிறதோட இந்த அலை இயக்கமாக வெளியில இருக்கிற காந்த திணிவோட ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகள், மோதல், பிரதிபலித்தல், இந்த நிகழ்வுகள் மூலமா நம்மளோட கருமையத்திலிருந்து புறப்பட்டதுனால நம்ம கருமையத்துல அது எக்ஸ்பிரஷன்ஸா வந்து சேருது. சரிங்களாங்க? இப்போ இது தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம இயல்பா இருக்கும். அதாவது எண்ணங்களோட ஓட்டத்தை குறைக்கிறதுனால வெளியில போற எக்ஸ்பிரஷன்ஸோட பட் நான் எண்ணத்தை எவ்வளவு குறைச்சிருந்தாலும் நான் இயல்பு வாழ்க்கையில இருக்கும்போது தொடர்ந்து இந்த இறைத்துகள்களுடைய வெளிப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற இறை துகள்களா இருக்கு, அதாவது இந்த காந்த திணிவுகள் உடலுக்குள்ள போறதுக்கு நான் வந்து எதுவும் எக்ஸ்பிரசிவா பண்ண தேவையில்லை. அது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இது ரெண்டும் அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கு இல்லைங்க? அப்போ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மன இயக்கத்தை வந்து சீர்மைப்படுத்துறதுனால இந்த வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். அதுதான் நம்ம மதின்னு சொல்றோம் இல்லைங்க? சரி. இதுவரையில என்னோட புரிதல் சரிங்களாங்க? சரி. அப்போ நம்ம இந்த இப்பதான் கொஸ்டினே வருது. என்னன்னா மகர்ஷி வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸா இப்ப ஐயா சொல்லும் போது எப்படி வந்து இது ஜீவகாந்த துகளாகுது, இதுல இவ்வளவு இயக்க கூறுகள் இருக்கு, நம்ம கோள் இயக்கம் இருக்கு, பிரபஞ்ச அளவுல இருக்கிற இயக்கம் இருக்கு, இது எல்லாமே இன்டர்லிங்க்டா தான் இருக்கு. இந்த 27
நட்சத்திர திரள்களோட இயக்கமும் இன்டர்லிங்க்டா இருந்துதான் இது ஜீவ காந்தமா இருக்கு, வெளியில இருக்கிறது வான்காந்தமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இது சரி வந்து ரொம்ப மொமெண்ட்ரியா நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. மொமெண்டரியே தான். மொமெண்ட்ரி தான் இல்லைங்க? ஆமா ஆமா. ஆ. ஏன்னா எந்த இயக்கமும் காலம் அப்படின்ற கணக்குகளோடு சேர்த்து தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ம், ம், ம். இயக்கம் இல்லாதது அப்படின்னா மேல வெளியே போயிடும், சொத்து வெளியாகிடும். ஆமா. ம், ஸோ இருக்கின்ற அனைத்துமே இயக்கங்கள் தான். ம். அதனால அப்போ தான் சேஞ்ச் அலோன் பர்மனன்ட் சொல்லக்கூடிய இயக்கம் இருந்தால் தானே மாற்றம் நிகழும். ஆமா, ஆமா, அதனால தான் சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் அப்படிம்பாங்க. ஆமா. அப்ப எனக்கு அங்க அந்த அந்த இடத்துல போய் நிக்கும்போது தான் எதுக்காக இறைநிலையை வந்து பேராற்றல்னு சொல்றாங்க. ம் ஒரு மொமெண்ட்ல வந்து வெளியில இருக்கிற வான்காந்தத்தை மொத்தமா அந்த ஜீவகாந்த இயக்கத்தோட நிறுத்துற அளவுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இப்ப ஐயா சொல்ற எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த 27 குரூப்பிங்குமே மொமெண்ட்ரியா வந்து அந்த வான்காந்த திரள்ல வந்து உடலுக்குள்ள செலுத்தும் போது டக்குன்னு ஆமா ஆமா ஜீவகாந்தத்தோட ஆமா இணைக்கிறது. ஆமா. அது எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அது நடக்காத மைக்ரோ செகண்ட் கூட கிடையாது. ஆமா, ஆமா. எப்பவும் அந்த இயக்கம் வந்து நிக்காம நடந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்மளோட மூச்சு நிக்காம நடந்துட்டு இருக்கோ, அது போல உலக இயக்கங்கள் எல்லாமே எதுவுமே ஓய்வு பெறுவதில்லைங்க. ஆமாங்க. எல்லாம் இயங்குகின்ற வரைக்கும் தான் இயக்கம், தோற்றம், வாழ்க்கை. இயக்கம் அற்று போச்சுன்னா முடிஞ்சது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வேற இல்லை. ஆமாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பாக கேள்வி பதில் நேரத்தை மிகச் சிறப்பாக வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்கள் அனைத்தையும் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில்,
மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமா. மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமா. மாபிரம்ம ஞானமா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நம்முடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிர்ணயம் உடப்படத்தை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.